எந்திரி. ஹலோ, நீ என்ன பண்ற உனக்கு தெரியுதா? கல்யாண பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்க. எது? அவ லைஃப நாசமாகறனா? எண்டிங் ஒய்யால செத்தான அவன் லைஃப் நாசமாவலையா? அவன் செத்துட்டா சரி, அதுக்கெல்லாம் இவதான் காரணம் அவளா? அவன் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி தான் செத்தான். ஆனா இவன் நிஜமாவே காதலிச்சிருந்தானா தினம் தினம் சாவா. காதல்ல எந்த விதமான சுயநலமும் இருக்கப்படாது. எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதா காதல். ஒரு பொண்ணு நிஜமாவே காதலிச்சிருந்தானா அந்த பையனுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணுவா. தியாகமா? சரித்திரத்தை பாரு. பொண்ணுங்களுக்காக தாஜ்மஹால் கட்டினதுல இருந்து சமாதி கட்டின வரைக்கும் பசங்களோட பேரு தாண்டி இருக்கு. அவளோட காதல் எல்லாம் தெய்வீகமா இருந்தது, அதான் பண்ணிருக்கா. ஹோஹோஹோ, தெய்வீகமான காதலா? சரிமா கண்ணே, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை தெய்வீகமா காதலிக்கிறேன். காதலிக்கிறியா? காதலிக்கிறியா? இல்ல காதலிச்சே ஆகணும். உன் நிழல் உன் கூட வருமா இல்லையா? இந்த சிவா வருவான் இனிமே உன் நிழலா? நான் இவன மாதிரி சாவர காதலன் இல்ல, தனக்குள்ள இறங்கி சாவடிக்கிற காதல. உன்னிடம் பேசிட்டு இருக்கேன் பாரு, நேக்கு புத்தி இல்ல. இத்தனை நாளா என் டார்ச்சரை மட்டும் தானே பார்த்துன்னு இருந்த. இனிமேலு என் லவ் டார்ச்சரையும் பாப்ப. ஏய், மாலைய போடுறி போடுறே. ஏய், நண்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போடுங்கடா அச்சதைய.